ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரை காயப்படுத்தணுன்னோ இல்லை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம மதி அவங்கக்கிட்ட அப்படி பேசலை. ஆக்சுவலாக அவங்கள ஏற்கனவே ஒரு விஷயம் மனசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. மலர் ஏன் இப்படி இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க எல்லார்கிட்டேயும் நம்ம மலர் ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட அக்கறையோ பாசமோ கொடுக்காதப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மலர் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது நடந்த விஷயம் எல்லாமே மலருக்கு மட்டும்தான் தெரியும். லக்ஷ்மி என்ன பேசினாங்க, மதி என்ன பேசினாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, அவங்க எப்படி சீன் கிரியேட் பண்ணாங்க, சும்மாவே எல்லார்கிட்டையும் மதியை தேவையில்லாமல் கெட்ட பேர் ஆக்குனாங்கன்னு சொல்லி எல்லாமே மலருக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் அவங்க கூட இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் மதியை அசிங்கப்படுத்துகிறாங்க, மதி குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. மதிக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக மலரை கஷ்டப்படுத்தினாங்க, தேவையில்லாமல் பேசினாங்க. தனித்தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி சாரி கேட்க சொன்னாங்க. சாரி கேட்டாதான் நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாரி தானே, அதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்டென்ஷனில் மலர் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நடந்தது தெரிஞ்சிருந்தோம், என் மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் என்ன சாரி கேட்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. சட்டுன்னு ஒரு கோவத்துலையும் மலர் அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் அவங்கள இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் நீங்கள் சாரி கேட்டு தான் இப்படி இருக்கீங்க, என்னை தயவு செஞ்சு சாரி கேட்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி சொல்லிட்டாங்க. அது மலரை ஹர்ட் பண்ணிடுச்சு தான், அது மதிக்கும் நல்லா தெரியும். ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கிறது உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். மலரை மதி மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, மதிக்கு மட்டும்தான் மலரை பிடிக்கும் அந்த வீட்டில். பாக்கியராஜுக்கு அடுத்து மலர் மேலே ஒரு அன்பு அக்கறை ஒரு கரிசனை காட்டுற ஆள் அப்படின்னா அது மதி தான். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டாங்கன்னா நம்மளால அதிகாரம் பண்ண முடியாதே. எங்கே மதி மாதிரி மலர் ஆயிடுவாளோ, அவளும் பேச ஆரம்பிச்சிடுவாளோ, நமக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்குவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம தங்கராஜ் முதற்கொண்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. மலர் தான் அந்த வீட்டுக்கு சரியான மருமக அப்படிங்கிறதையே மதி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. மலருக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அப்போது அவள் இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்குறான்னா அவள் கெட்டவ, மற்றபடி நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறோம், நம்ம அவங்க கண்ணுக்கு நல்லவளா தெரிகிறோம். ஆனால் இத்தனை வருஷத்தில் அவங்க ஒரு நாள் கூட அப்படி யோசிச்சோ இல்லை அந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிட்டோ காமிச்சிக்கதே இல்லையே அப்படின்னு மலருக்கு வருத்தமாக இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது. மதி மலர்கிட்ட இப்படி பேசினது மலருக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத தாண்டி நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் மற்ற எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவாங்களோன்னு நினச்சோம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இவங்க பேசிக்காமே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க இவங்க எல்லாரும். ஆனால் லக்ஷ்மி எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் உட்கார வச்சிட்ட மாதிரியும் கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல் இல்லாமல் நடந்துக்கிறது தான் பயங்கர ஹைலைட்டு. சுரேஷ் அவங்க அம்மாவை மட்டும் சமாதானப்படுத்துகிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான குடும்பங்களில் ஒரு பிரச்சனை, முக்கியமாக மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா மெஜாரிட்டியாக அம்மாவுக்கு தான் பையனோட சப்போர்ட் கிடைக்கும். அப்படி அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னா பொண்டாட்டி வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்லைன்னு யோசிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டியாக இதுதான் நிறைய இடங்கள்ல நடக்குது. மேக்சிமம் இந்த இடத்துல நம்ம மதி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு சாரி தானே அப்படின்னு ஜஸ்ட் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுருந்துருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நடக்கும். ஆனால் மதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு அவங்க அப்பா அம்மா அவமானப்படக்கூடாதே, அவங்கள கூட்டிகிட்டு அவமானப்படுத்தி அனுப்பினாங்களே அப்படிங்கிற கோவத்தில் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. பட் இதுவும் நல்ல மூவ் தான், அவங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. மதியை தங்கராஜே ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவகிட்ட எதுக்கு வம்புன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ மதியை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே மதிக்கு சுத்தமாக கம்ஃபர்ட்டாக இல்லை, அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அதனால நான் எங்கள் வீட்டுக்கே போகவா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்குன்னா எங்கே, உங்கள் அம்மா வீட்டுக்கா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி, ஏன் இங்கே இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு, பட் என்னமோ தெரியல, எனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை அப்படின்றாங்க. ஏன், எதனால், அந்த வீட்டில் எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, உன்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணுறாங்க, யாரும் உன்னையாக இருக்கட்டும் அந்நியவாக இருக்கட்டும் மனுஷியாவே மதிக்கிறதில்ல, அந்த வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கு ஆனால் என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். அங்கே உங்கள் தம்பியனா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தில் நடக்கிற அடக்குமுறைகள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னால் அங்கே இருக்க முடியல தான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, அங்கே இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டு, அங்கே இருக்கிற அந்த நிம்மதி எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. என் வீட்டில் கூட என்னால் இருக்க முடியல அங்கே இருந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரேவதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிற மதி, நீயா இப்படி சொல்கிற, அந்த வீட்டில் இருக்கவே உனக்கு பிடிக்கல, எப்படி இருந்தாலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக தான் பார்க்குறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்
அப்படின்றாங்க. அதுவும் தான், பட் அங்கே இருக்கணுங்கிறது, அங்கே இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்கிறத வந்து என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, நான் சொல்லவா அதுக்கு என்ன ரீசன்னு அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு மதி கேட்குறாங்க. மலரணி தானே அப்படின்னு. அப்படின்றாங்க மதி. ஆமாம் மலரணி தான், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. ஆமாம்ல அப்படின்றாங்க மதி. ஆமாம், மலரணி இருக்கிற இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஒரு வேளை ஹர்ட் ஆகி உட்காந்துட்டாங்க அப்படின்னா கூட யாரையும் அவங்களுக்கு ஹர்ட் பண்ண தெரியாது. அவங்க அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தா கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ரூமில் போய் அண்ணன் கூட சத்தம் போட்டுட்டு வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ஒரு கேரிங்கான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி கண் கலங்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை, அப்படிப்பட்டவங்கள தான் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மலரணியை நீ ஹர்ட் பண்ணியா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. அங்கே நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்றாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்றாங்க. நான் எப்போவுமே மலரணி கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் மலரணி தான் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு. அப்போ இந்த விஷயத்தில் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பேசினா கண்டிப்பாக நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. மதி, இப்போ நீ கண் கலங்குனியே, என்னாச்சு, எதுக்கு மலரணி நீ ஹர்ட் பண்ண, அவங்கக்கிட்ட நீ ஏதாவது தப்பாக பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ரொம்ப தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அழுகுறாங்க. மதி ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகு, எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. நீ தைரியமாக பேசி தான் பார்த்துருக்கேன்னா, அழுகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு அழாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க ரேவதியை. மதி என்னாச்சு அப்படின்னு. நான் சரியாயிடுவேன், கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ரேவதியும் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வராரு. சுரேஷ் வரும்போது மதியை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குடா அவளை முறைக்கிற அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இங்கே எதுக்குக்கா கூட்டிகிட்டு வந்த அப்படின்றாரு. உன் மாமா தான் கூட்டிகிட்டு வர சொன்னார், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோன்னு. என்ன மாமாவோட பேச்சு அடிப்படுது அப்படின்னு அவர் வராரு. எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு. வாமதி கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் போயிடுறாங்க. என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கிச்சனில் கூட்டு போய் வேலை வைக்க போறியா, அவள் ஜம்முன்னு இருக்கட்டும், அவளை ரூம்க்கு அனுப்பு, நீ கிச்சனில் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மதி ரேவதி கூடவே போயிடுறாங்க. இப்போ நம்ம சுரேஷ் கேட்குறாரு, என்ன மாமா இது, அவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எங்ககிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டா சுரேஷ், அவளுக்கு உன் கூட தான் வாழ்ந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம். அதே நேரம் நீ ஏதோ ஒரு சில விஷயத்தில் அவகிட்ட தப்பு பண்ணுற, அதனால தான் அவளுக்கு உன் மேலே வெறுப்பு. தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கடா அப்படின்றாங்க. சுரேஷ் ஒரு மாதிரி குழப்பமாக நம்ம தங்கராஜை பார்க்குறாங்க. என்னடா என்னையா அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. மாமா நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. சைக்கலாஜிக்கலாக பிரச்சனையா, அப்போ என்ன பைத்தியம்னு சொல்கிறியாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, நான் ஏன் உங்களை அப்படி சொல்ல போகிறேன், இல்லை இந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷனு, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் பதில் சொல்லிட்டு வந்தது, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட திட்டு வாங்கினது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னடா சொன்னேன் அப்படின்னு. அதான் கேட்குறேன் மாமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு அப்படின்னு. டே சுரேஷ், நீ மாமாவை ரொம்ப டேமேஜ் பண்ற அப்படின்னு. பின்ன என்ன மாமா, நீங்க தானே சொன்னீங்க உன் பொண்டாட்டியை கைக்குள்ள போட்டுக்க உனக்கு தெரியல, அவளை உன் பேச்சை கேட்க வைக்கிற அளவுக்கு உனக்கு தெளிவில்லடா, பொண்டாட்டியை அடக்க தெரியாதவெல்லாம் என்னடா போலீஸ்காரன் அப்படின்னு என்னை எப்படியெல்லாம் திட்டினீங்க. அதனால தான் அவகிட்ட ஃபோன் பண்ணி இந்த வீட்டு பக்கம் வந்து நான் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினேன். மிரட்டினதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவள் அமைதியாக இருந்தாளா, பார்த்தீங்கல்ல அடுத்து என்ன பண்ணான்னு. அதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசித்தேன். அம்மா கிட்ட அவள் பேசவும் தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி தான் அவள் பண்ணுறது எதுவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் எப்படி மாமா அவகிட்ட பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க முடியும். அப்படி அவளுக்கு நான் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்காது, அந்த மாதிரி மாறி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. டே அதில் என்னடா தப்பு, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இரேன், உன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீ முன்னாடியே சொல்லிடு, நான் மதியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவளும் நானும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி இந்த வீட்டு நிலைமையெல்லாம் புரிய வச்சு அவளை இந்த வீட்டில் எல்லாரும் மாதிரி நார்மலா ஒரு ஈக்குவலான ஒரு பர்சனா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட நீ பேசுடா, உன் குடும்பத்துக்கிட்ட நீ தானே பேசணும், நான் வேணா பேசவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா அதெல்லாம் சரியா வராதுன்னு. ஏன்டா சரியா வராது, எல்லாமே சரியா வரும், நம்ம பேசுறதுல தான் இருக்கு, நான் வேணும்னா அத்தை மாமா கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. சரிங்க மாமா நீங்களே பேசுங்க, ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க சொன்னா அவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களோ என்னமோ, ஏன்னா மாப்பிள்ளைனா ரொம்ப ஸ்பெஷல் இல்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா லைட்டா பொறாமப்படுற போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, உங்களுக்கு அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கணும்னு தானே நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். தோ மதியெல்லாம் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அது எதுக்குடா ஞாபகப்படுத்துற அப்படின்றாங்க. பார்த்தீங்கல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எப்படி பேசினான்னு, அவளை உங்களாலே ஹேண்டில் பண்ண முடியல, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு, அதுக்கு தானே இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணு அப்படின்னு
சொல்கிறாங்க தங்கராஜ். சரி அவளுக்கு இங்கே இருந்தால் செட் ஆகாது, இங்கேயும் ஏதாவது பஞ்சாயத்து எடுத்து விட்டுருவா, அப்புறம் அத்தை ஏதாவது கோச்சுப்பாங்க, நான் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் நீ சாரி கேட்டால் தான் வரேன்னு சொல்கிறா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி கேட்டுடுறேன் அப்படின்னு. இப்போ தான் நீ லைனுக்கு வந்திருக்க. இப்படி தான்டா கொஞ்ச நாளைக்கு இறங்கி போகணும், அவங்க நம்ம கால்லையே கிடக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை காட்டணும். நம்ம இல்லாமல் அவங்களால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அன்பை கொட்டி கொட்டி அவங்கள நம்மளோட அடிமையாக மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அன்புக்கு மயங்காத பொண்ணே கிடையாதுடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா இப்போ கிளம்பலாமா அப்படின்றாங்க. நான் இதுக்கு விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே அத்தை மாமா கிட்ட நானே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆமாம்ல அது வேறு இருக்கா, சரி நீ அக்கா சமைச்சதுமே எனக்கு ஃபோன் பண்ணு, சமையல் வேலை முடிஞ்சதும் நம்ம 4 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு. ரேவதி அக்கா வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்டா வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு. இல்லை வேணாம், அக்கா வந்தால் அங்கே தேவையில்லாமல் மலரணிக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறது, அதனால் நீங்கள் கோவப்படுவீங்க, என்ன பேச வந்தீங்களோ அதை மறந்துடுவீங்க, அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஏதோ வேலையாக வெளியில் கிளம்புறாரு. இப்போ சுரேஷ் அமைதியாக போய் சோஃபாவில் உட்காரவும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து மதி இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு பார்க்குறாரு அவரு. அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல, இருந்தாலும் ரிலாக்ஸ்டாக என்ன ஜூஸு அப்படின்னு கேட்குறாரு. மதிக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆரஞ்சு ஜூஸ் உங்கள் அக்கா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே டேபிளில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. வச்சுட்டு மதி உள்ளே போயிடுறாங்க. இவளை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு மாமா சொன்ன மாதிரி அன்பு தான் ஒரே வழி, அவகிட்ட அன்பாக பேசி தான் அவளை ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் மதி ஏமாறுறவங்க கிடையாது. அன்புக்காகவா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நம்மக்கிட்ட அக்கறையாக யாராவது நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிறதா இருக்கட்டும், நம்ம மலர் தான். மற்றபடி மதியெல்லாம் அப்படி கிடையாது, யாரையுமே அப்படியெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போவுமே சுரேஷ் ஒரு தவறான பாத்தில் போகிறதுக்கு தான் முடிவு பண்ணி வச்சுருக்காரு தங்கராஜ் பேச்சை நம்பி. அப்புறம் சமையல் வேலை முடியுது, தங்கராஜுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவரும் வந்துடுறாரு. இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது மதி ரொம்ப லைட்டாக சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடு, அக்கா வீடு தானே, உனக்கு என்ன இங்கே கூச்சம் அப்படின்னு சுரேஷ் சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க மதி. முறைக்கிறாளா நல்லா பார்க்குறாளான்னு கூட கண்டுபிடிக்க முடியலையே, இவ கூட இத்தனை நாள் என்னத்தான் இருந்தோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவள் சாப்பிடுவா, நீ சாப்பிட்றா அப்படின்றாங்க நம்ம ரேவதி. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி கிளம்பலாமா அப்படின்னு. எங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ். நம்ம வீடா அப்படின்னு ரேவதி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வருவா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. நீ இங்கே இரு, நான் உங்களை போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு. எங்க இங்கே தானே 2-3 நாள் இருக்க போகிறாங்கன்னு சொன்னீங்க, இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. தெரியல, சுரேஷ்க்கு இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்காதான், மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் அப்படின்றாங்க. மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நடந்துருச்சு, இதுக்கு மேலே அதெல்லாம் மனசில் வச்சுக்க வேணாம். என் வேலை விஷயத்தில் நீ பிரச்சனை பண்ணிட்ட, இன்ஸ்பெக்டர் வந்து என்னை திட்டுறாரு, அதுக்காக பயந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காத. என்ன இருந்தாலும் நாங்களும் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்கக்கூடாது. ஒருவேளை ரேவதி அக்காவுக்கு இந்த மாதிரி ஏதாவது மாமா பண்ணியிருந்தாரானவோ, இல்லை இந்த வீட்டில் என் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருந்தாவோ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குமோ அந்த வலி உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும். அதனால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் போகலாம், வீட்டுக்கு போகலாம், ஓகேவா, நடந்ததெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு தலையாடுறாங்க. ரேவதியை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாரில்ல ஒரு முறை நம்ம தங்கராஜ், அதை நினச்சி பார்த்து ரேவதி கண் கலங்குறாங்க. தங்கராஜ் வந்து பார்த்துட்ருக்காரு, ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன காச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணுங்களோட நிலைமையே அப்படி தான்டா, என்ன பண்ணுறது, எந்த வீடுமே நிரந்தரம் கிடையாது, புகுந்த வீடாக இருக்கட்டும் பிறந்த வீடாக இருக்கட்டும், நீ இது உன்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ எதுக்காக அப்படியெல்லாம் பேசுகிற, உன்னை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேன், சுரேஷ் நான் ஏதோ உன்னை அப்படி கொடுமைப்படுத்துறேன்னு நினச்சிக்க மாட்டானா அப்படின்றாரு தங்கராஜ். அதுவும் சரிதான் அப்படின்றாங்க ரேவதி, ஏன்னா சமாளிக்கணுங்கிறதுக்காக. இப்போ அவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகும்போது நம்ம தங்கராஜ் உள்ளே போகிறாரு. உங்கள் மருமகளும் மகனும் வராங்க, அவங்கள உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியாக வராது மாப்பிள்ள, ஏன் போனவங்களுக்கு வர தெரியாதா அப்படின்றாங்க. நான் சுரேஷ் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்றாங்க நம்ம ராகவன். மாமா நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் வந்து உள்ளே கூப்பிடுங்க. அவங்க உள்ளே வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்ல போகிறேன், அதுதான் வந்து இந்த குடும்பத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா மாப்பிள்ள, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே வந்து உள்ளே வாங்க, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் மலர் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மதியோட கண்ணு மலரை தான் தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ கிச்சனுக்கு போகலாமான்னா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, வேண்டான்னு யோசிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது சுரேஷ் தங்கராஜ் 2 பேரும் ராகவன் லக்ஷ்மி 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, மதியை அன்பால் தான் ஜெயிக்க முடியும்,
வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துன்னு போவாங்க. அந்த மாதிரியான பொண்ணும் கிடையாது. அவளால் ஹேண்டில் பண்ண முடியும். இருந்தாலும் பெரியவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே பேசக்கூடாதுங்கிற அந்த பக்குவம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவள் அந்த மாதிரி பண்ணுறா. நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவள் முன்னாடி அவள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்க. உங்களுக்கே தெரியும் அவள் விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. சுரேஷ்க்கு எப்படி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அதே போல தான். அட்லீஸ்ட் சுரேஷ் ஒரு கட்டத்தில் நம்ம இறங்கி போகலாம், அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலான்னு நினைச்சிருக்கான். அவளுக்கு அந்த ஃபீல் கூட வரவே இல்லை. நம்ம அந்த ஃபீல் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஒருவேளை சுரேஷ் அந்த வீட்டில் போய் மதியை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு போய் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க சுரேஷோட நிலைமையை. அந்த நிலைமை தான் அந்த பொண்ணுக்கு. நீங்க அதை யோசிச்சு கொஞ்சம் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. புரியுது மாப்பிள்ள, பார்க்கலாம், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனி மதிக்கு அந்த வீட்டில் ஓரளவுக்கு ரெஸ்பெக்டோ இல்லை அன்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சுரேஷ் உள்ள போறாரு. சுரேஷ் மதிக்கிட்ட சாரி அப்படின்றாரு. ஸோ அப்படியே ஷாக் ஆகுறாங்க மதி. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, நடந்ததுக்கெல்லாம் சாரி. நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ இந்த வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம வீடு, அதுவும் உன்னோட வீடுங்கிறத நீ நம்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. நீ இவ்வளோ இறுக்கமாக இருந்தால் எப்படி? நான் உங்ககிட்ட பேசி பழகுறத சொல்லு. நமக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு தோணுது. அங்கே என்ன வேணால் நடந்திருக்கட்டுமே. எங்கள் அம்மாவே தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை நீ செய்யாததை சொன்னாங்க அப்படின்னாவே இருக்கட்டுமே. ஆனால் நீ ஒரு சாரி கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல. பெரியவங்க தானே, அவங்கக்கிட்ட சாரி கேட்குறதுல என்ன உனக்கு ஈவோ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. மதி முறைக்கிறாங்க. இல்லை இதுவுமே நான் அதிகாரமாலாம் சொல்லலை, ஒரு சாதாரண மனுஷனா சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லை உனக்கும் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஒரு சாரி கேட்க மாட்டியா? அந்த இன்டென்ஷனில் தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ மதி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ சொல்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் நான் சாரி கேட்க மாட்டேன். நான் தப்பு பண்ணலன்னா எங்கள் அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் நான் சாரி கேட்க முடியாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். நீங்கள் இவ்வளோ தன்மையாக என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாரி கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன், சாரி. அவங்கள நீ மன்னிக்கவியோ மன்னிக்க மாட்டியோ என்ன மன்னிச்சிடு. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது மதி சுரேஷ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அது எனக்காக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லையே, என்கிட்ட ஹெல்ப் கேட்க வரளவுக்கு வந்துட்டியா, சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. முறைக்கிறாங்க மதி. இல்லை நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன், என்கிட்ட என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்கள் அண்ணி என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நடந்த கலட்டாவில் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானப்படுத்தி வைங்களேன். அவங்க கூட பேசாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அது சுரேஷ் அக்செப்டபிளா இருக்கு. அதனால வெளியே இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பேசிக்க கூடாது அப்படின்னு சுரேஷ் கேட்கிறாரு. நீ என்னடா நீ ஒரே அடியா மாறிட்டேன்னு. அவங்க 2 பேரும் பேசிக்கல அப்படின்னா அது நல்லதுடா. மதி மலர் மாதிரியோ மலர் மதி மாதிரியோ மாற வேண்டாம். அவங்க 2 பேரும் அப்படியே இருக்கட்டும். மதி இப்படி இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, 2 பேருமே இந்த வீட்டு மருமகள்கள் அப்படிங்கிறதுனால நம்மளால ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டு ஒருத்தரை தூக்கி வச்சு பேச முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சமாதானப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னா அண்ணின்னு கூப்பிடுறாங்க. மலருக்கு அரைகுறையே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. சொல்லு சுரேஷ் அப்படின்றாங்க. அண்ணி இங்கே கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு வெளியே வராங்க. சொல்லு சுரேஷ் அப்படின்னு. தங்கராஜ் மாமா ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கல அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாச்சு, அவர் டீ காஃபி எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நான் உள்ளே இருந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி மதி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், உங்ககிட்ட சாரி கேட்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா, நீங்களும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்களேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, இனிமே அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சுரேஷா இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மலரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னைக்காவது நம்ம புருஷன் இந்த மாதிரி நமக்காக யாருக்கிட்டையாவது பேசியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லை சுரேஷ், அவங்களோட இதிலே இருக்கட்டும், தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் கம்பைன் பண்ணி விட வேண்டாம். நாங்கள் 2 பேரும் தனித்தனியாகவே இருந்துக்கிறோம். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். எப்படியும் என் வேலை குறைய போகிறதில்ல, என்னால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. உங்களை எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன், சம்பளம் இல்லாமல். தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுடுங்க அப்படின்றாங்க. இப்போ மதி வெளியே வராங்க. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு. நான் பேசவே கூடாதுல்ல, பேசுனா வாயாடின்னு சொல்வீங்க, பேசலைன்னா சுயமரியாதை இல்லைன்னு சொல்வீங்க அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, நிஜமாவே எனக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது, ஒரு வருத்தத்தில் தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீ சொன்னதுக்கப்புறம் தான் என் புத்திக்கு உரைச்சிது, நானும் கொஞ்சம் சுயமரியாதையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க போல், உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. மலர் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பண்ணாத. என்ன நீ இந்த வீட்டுக்கு என்ன அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வந்த, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த, உனக்கெல்லாம் இந்த மரியாதை கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீ யோசிச்சு பாரு,
மதியெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அவங்க வீட்டில் இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கூட இந்த வீட்டில் வந்து எந்த கலட்டாவும் பண்ணாமல் நல்ல மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பக்குவம் இல்லை, அதெல்லாம் போக போக சரியாக வந்துடும். சுரேஷுமே அந்த பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்கிறதா முடிவு பண்ணிட்டான். அதனால் நீ ஒன்றும் ஓவராக பில்டப் பண்ணி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விடாது, அவ கூட சாதாரணமாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? உங்ககிட்ட நான் எப்பயாவது வந்து உங்கள் அம்மா கிட்ட அப்படி இருங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்ட இப்படி இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்லை எதுக்கு சும்மா தேவையில்லாமல் நொய்யின்றீங்க? இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை. மற்றபடி நீங்கள் வந்து என்னை அதிகாரம் பண்ண முடியாது. எனக்கும் சுயமரியாதை இருக்குங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அப்படி ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு. நீ சுயமரியாதையோட வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. வார்த்தையை பார்த்து பேசுங்க, மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜ் கிட்ட. என்னடி பேசுகிற அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மி. மதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்க இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பண்ணுற, என்ன நீ 2 மருமகளும் பேசிக்காமல் இருக்காங்களே, பேசிக்கணும்னு நினச்சா இப்படி பேசுகிற அப்படின்னு கத்துறாரு ராகவனுமே. நேற்று என்ன சொன்னீங்க, அவள் கூட பேசாதீங்க, அவள் அவ்வளோ திமிராக பேசுகிறான்னு. இப்போ என்னடானா பேசுன்னு நீங்களே சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு விருப்பம் இருந்தால் பேசுகிறேன், இல்லைனா இருக்கேன், விடுங்களேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உடனே நீ ரொம்ப ஓவரை கிரியேட் பண்ணாது சரியா? ஏதோ உனக்கான மரியாதை இந்த வீட்டில் இல்லைனாலும் மதிக்கு உன்னை பிடிக்கும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் வீட்டில் உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, அதையும் நான் கேட்டேன் அப்படின்றாங்க. அவ கதையை விடுங்க, நீங்கள் என்ன அதிகாரம் பண்ணுறீங்க? எனக்கு பேசணும்னா நான் பேசிக்குவேன், இல்லையா சாதாரணமாக 2 பேரும் பேசிக்கோங்கன்னு சொல்கிறது வேற. நீங்கள் என்னடானா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, அப்படி ஒன்றும் என்னாலலாம் இருக்க முடியாது. அவகிட்ட பேசணுமா வேணாவாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு. உடனே திமிரா பேசுகிறா அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு, பார்த்து நான் மாதிரி, அதாவது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மாதிரி அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி என்ன எல்லா விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னை நார்மலாக இருக்க விட மாட்றாங்க, எல்லா விதத்துலையுமே என்னை அடியால் வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க போய் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க மதி. மலர் இப்படி வேணும்னே பேச வச்ச மாதிரியே இருந்துச்சு மதி பேசினது. அப்படி ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே, என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மலரும் மதியும் அந்த குடும்பத்தில் எப்படி இந்த கதைக்களத்தை கொண்டு போக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.